18 அதனுடைய 25வது வசனம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். எந்த காரியம் தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறதோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தெய்வம், காரியங்களை நடத்தி வைக்கிற தெய்வம், உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்கிறார். அவர் உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார். அவர் உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். ஆண்டவர் அதை வாய்க்கும்படி காரியத்தை உங்களுக்கு நேராக அவர் திருப்ப போகிறார். இன்றைக்கு மனிதனுடைய தலையீடு உங்க காரியத்தில் இருப்பதனால உங்க காரியம் வாய்க்காமல் இருக்கலாம். இன்றைக்கு அநேக சூழ்ச்சிகள் உங்களுடைய காரியத்துல தலையிட்டு இருப்பதனால உங்க காரியம் வாய்க்காமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்க காரியத்துல கர்த்தரே தலையிட போகிறார். கர்த்தரே உங்க காரியத்துல அற்புதம் செய்ய போகிறார். எது தடையா இருந்ததோ, எது உங்க வாழ்க்கையில நடக்காமல் இருந்துச்சோ, எந்த காரியம் இனி வாய்க்காது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்தீர்களோ, அதிலே கர்த்தர் ஒரு வழியை திறக்க போகிறார். உங்க காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நினைச்சு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் தடையா முடியுது, எதிர்ப்பா மாறுது, நான் என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண போறார். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறார். உங்க வாழ்க்கையில புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாய்க்காத காரியங்கள் வாய்க்கட்டுமே இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.